ஒரு கணவனோட மனப்பிரதிபலிப்பு, கணவனோட எண்ணம் மனைவிக்கு தெரியாமல் உங்களுக்கு எப்படிங்க தெரியும்? நாங்கள் கட்சிக்காரங்க, எங்கள் கட்சிக்காரங்க யாருன்னா சொன்னாங்களா கேப்டன் வந்துட்டு திமுக கூட போக பிடிக்கலன்னு? நீங்கள் உங்களுக்கு வயிற்றுச்சல், தோல்வி பயம், ஒரு துளி அதிருப்தி கிடையாது. சில பேர் தான் அதிருப்தியாக இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதிருப்தி கிடையாது, எல்லாமே சந்தோஷமாக இருக்கிறாங்க. நாங்கள் 20 வருஷமாக எதிர்பார்த்தது இன்னைக்கு அமைஞ்சிக்குது, அது ரொம்ப சந்தோஷமாகுது. நல்ல கூட்டணி தான், ஜெயிக்கிற கூட்டணி பார்த்து சேர்ந்துருக்காங்க. கலைஞருக்கு ஆல்ரெடி விஜயகாந்த் ரொம்ப பிடிக்கும், அவங்க கல்யாணமே அவர் தான் நடத்தி வச்சார். அப்போ கலைஞர் எதிர்பார்த்தாரு கேப்டனை, அப்போ எதிர்பார்க்கும் போது கேப்டன் வந்து அதை வெறுத்தார். இப்போதைக்கு திமுக அலைன்ஸ் வச்சாதான் நல்லதுன்னு சொல்லி நாங்கள்லாம் ஒப்பீனியன் கொடுக்கும்போது திமுக அலைன்ஸ் வச்சுருக்காரு. அதிமுக ஆளுமை இல்லை, அதனால் வந்து பலமான ஆளுங்க யாரும் இல்லை. அதனால் வந்து அவங்களே ஒவ்வொருத்தராக ஒரு மினிஸ்டரும் ஒரு எம்பியும் எல்லாருமே வந்து நீங்கள் பாருங்களேன், எம்எல்ஏலாம் நிறைய பேர் பிரிஞ்சு போயிட்டே இருக்காங்க. கேப்டனே இருந்தாலும் இப்போ சுச்சுவேஷனுக்கு அவங்க கூட கூட்டணிக்கு தான் போயிருப்பார். அதனால கேப்டன் வந்து அப்படின்றதெல்லாம் நீங்கள் சொல்கிறது ஒன்றும் புரியல. அன்னைக்கு வந்து அவர் வந்து படத்தை எடுத்து தோல்வியை கண்டு குடும்பமே நடு ரோட்டில் வரும்போது எஸ்ஏசி அவங்க அப்பா வந்து எங்கள் கேப்டன் கிட்ட வந்து நின்று எங்கள் பையனை வாழ்வு கொடுங்கன்னு கேட்டதால தான். தேமுதிக திமுக கூட்டணி அறிவிச்சிருக்காங்க. இந்த கூட்டணி எப்படி பார்க்குறீங்க? என்ன அண்ணா திமுகவில் கூட்டணி இருக்கும்போது 41 தொகுதி கொடுத்தாங்க. எதிர்கட்சி தலைவராக வந்தார் கேப்டனு. இப்போ 6 கொடுத்துக்கிறாங்க. இது எதிர்கட்சி வரத்துக்கு வாய்ப்பு கிடையாது. 6 பேர் ஜெயிச்சா கூட வரத்துக்கு வாய்ப்பு கிடையாது. 6 எம்எல்ஏ அவ்வளோதான் சொல்ல முடியும். அதில் மக்கள் மத்தியில் நல்ல ஒரு கேப்டனுக்கு ஒரு மரியாதை இருக்குது, அண்ணா திமுகவுக்கும் ஒரு மரியாதை இருக்குது. கூட்டணியில் அமோகமாக வருவாங்க. அப்படி தான் பார்க்கணும் சார். ஆனால் இப்போ முக்கியமான கேள்வி என்னன்னா, விஜயகாந்த் சார் உயிரோடு இருந்த வரைக்குமே இவங்க கூட கூட்டணி வைக்கல, ஆளுங்கட்ட கட்சி திமுக கூட கூட்டணி வைக்கல, அவங்களை எதிர்த்து அரசியல் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு அவங்க கூடயே வச்சுக்கிறது எப்படி பார்க்குறீங்க? மக்கள் மத்தியில் சில பேர் கொஞ்சம் அதிருப்தி இழக்கிற மாதிரி தெரியுது, உங்களுக்கு எப்படி தெரியுது? அன்னைக்கு வந்து இந்த மண்டபத்தை இடிக்கும் போது இந்த பாலம் கட்டுறதுக்கோசம் இடித்தாங்க. அதில் இவர் கேப்டனுக்கு கலைஞர் மேலே கொஞ்சம் கோபம் அது இருந்தது, மக்களுக்கே தெரியும். அப்போ உண்டான செட்டில்மெண்ட் பண்ணிவிட்டாங்க, அது அன்றைக்கோட முடிஞ்சு போச்சு. அரசியல் இன்றைக்கி எந்த கட்சி தலைவரும் கூட்டணியில் வருவாங்க, பிடிச்சா இருப்பாங்க, பிடிக்கலனா பிரிஞ்சிடுவாங்க. இந்த தினகரன் கூட தான் எப்படியே பேசினார், அவர் போய் இணைஞ்சிட்டார். அந்த மாதிரி வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது, போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. மக்கள் மத்தியில் கேப்டனுக்கு இருந்த ஒரு மரியாதை, இந்த அம்மாவுக்கு இருக்கிற ஒரு மரியாதை, ஒவ்வொருத்தரும் ஒரு செல்வாக்கு இருந்தது. இன்னும் கேப்டனு 41 வாங்கினார், இவர் 6 வாங்கியிருக்கிறாங்க, இந்த அம்மா 6 வாங்கியிருக்கிறாங்க. ஆனால் இதுக்கப்புறம் கட்சியோட வளர்ச்சி எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? தேமுதிக வளர்ச்சி எப்படி இருக்கும்? வளர்ச்சி ஒவ்வொரு பாயிண்டாக குறைஞ்சிட்டு தான் வந்தது. இப்போ திமுகவோட இணைஞ்சதுனால கொஞ்சம் வாய்ப்பு இருக்கும். ஆமாம் சார். ஓகே சார். நல்ல கூட்டணி தான், ஜெயிக்கிற கூட்டணி பார்த்து சேர்ந்துருக்காங்க. கலைஞருக்கு ஆல்ரெடி விஜயகாந்த் ரொம்ப பிடிக்கும், அவங்க கல்யாணமே அவர் தான் நடத்தி வச்சார். கட்சியில் 1000 பிரச்சனை இல்லாமல் கூட்டணி சேரும்போது இப்போதைக்கு வெற்றி அந்த பக்கம் சேர்ந்துருக்காங்க. திமுக நல்லது செஞ்சுருக்கு, நிறைய அதிகமாக செஞ்சுருக்கு. அதனால் அவங்க சேர்ந்தது தப்பு இல்லை, நல்லது தான். நல்லது தான். ஆனால் விஜயகாந்த் சார் உயிரோடு இருந்த வரைக்குமே கூட்டணியே வைக்கல திமுக கூட, அவங்களை எதிர்த்து தான் அரசியல் பேசியிருக்காரு. இன்றைக்கி போகிறது எப்படி நல்லா இருக்கும்? அது அரசியலில் அப்போ தேர்தல் வருவதா மாறத்தான் செய்யும். அது பேசும்போது கட்சியில் அது அப்படி இப்படிலாம் பேச தான் செய்வாங்க. தேர்தல் கூட்டணின்னு வரும்போது அது எந்த பக்கம் வெற்றி இருக்கோ அங்கே தான் சாய்வாங்க. இந்த தடவை திமுக மேலாம் நல்ல நம்பிக்கை இருக்குது மக்களுக்கு, அது வெற்றி வாய்ப்பு இருக்கிறதுனால அது கூட சேர்ந்துருக்காங்க. அப்படி தான் பார்க்குறீங்க? ஆமாம், அது தப்பு கிடையாது. Actually, she will become dominant to everybody, madam. So I think like that because she'll come up. Okay. Do you think that is the right decision to join in DMK alliance? That is that I cannot say because that is her wish. So because she is interested to join with DMK, okay, so she joined with that. But in she join with that, she will become very high position. இது ரொம்ப நல்ல விஷயம். இது நல்ல விஷயம் நடந்துக்குது. நான் கண்டிப்பாக 200க்கு மேலே கண்டிப்பாக ஜெயிப்பாங்க. இது மகிழ்ச்சியான விஷயம். நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம். நாங்கள் திமுகவும் தேமுதிகவும் ஒன்றா இணைஞ்சு நாங்கள் கட்சி பலப்படுத்துவோம். ஆனால் இப்போ பார்த்தோன்னா விஜயகாந்த் சார் வந்து அவரோட அரசியல் காலகட்டங்களில் இந்த ஆளுங்கட்சியை எதிர்த்து தான் அரசியலே பண்ணியிருக்காரு, திமுக எதிர்த்து தான் அரசியல் பண்ணியிருக்காரு. அவர் உயிரோடு இருந்த வரைக்கும் திமுக கூட கூட்டணி அமைக்கலை. இப்போ அதையே நிறைய பேர் தப்பாக பேசுகிறாங்க, இது எப்படி பார்க்குறீங்க? அதெல்லாம் ஒன்று, அப்போது கூட்டணி வந்து அப்போது சரியாக வாய்ப்பு அமையலை. இப்போ எங்கள் அண்ணியார் வந்து நல்ல கூட்டணி அமைச்சு நல்ல ஒரு எங்களுக்கு மகிழ்ச்சியான விஷயம். அது கண்டிப்பாக வெற்றி எங்களுக்கு.
ஒட்டுமொத்த தேமுதிக காரணம் மகிழ்ச்சியோடு இருக்கிறோம், ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம். தேமுதிக தவிர்த்து தமிழ்நாடே மகிழ்ச்சியாக இருக்குது டிஎம்கே கூட்டணி அமைஞ்சதுக்கு. இந்த வெற்றி கூட்டணி தொடரணும், அதுதான் என்னுடைய தனிப்பட்ட ஒரு ஆசை. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் சார் உயிரோடு இருந்த வரைக்குமே ஆளுங்கட்சி எதிர்த்து தான் அரசியல் பண்ணியிருக்காரு. இந்த திமுக அரசாங்கத்தை எதிர்த்து தான் அரசியல் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு அவங்க கூடயே போகிறது மக்கள் மத்தியில் ஒரு அதிருப்தி இருக்குது. ஒரே துளி அதிருப்தி கிடையாது. சில பேர் தான் அதிருப்தியாக இருக்கிற மாதிரி காட்டுறாங்க, அதிருப்தி கிடையாது. எல்லாமே சந்தோஷமாக இருக்கிறாங்க. நாங்கள் 20 வருஷமாக எதிர்பார்த்தது இன்னைக்கு அமைஞ்சிக்குது, அது ரொம்ப சந்தோஷமாகுது. அவங்க ராஜ்யசபா கொடுப்பாங்கன்னு நம்பிக்கை இருக்குது. அவங்க நம்பிக்கை இல்லாத, அவங்க மேலே நம்பிக்கை இல்லை, இவங்க மேலே நம்பிக்கை இருக்குது, கொடுப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. இந்த கூட்டணி நல்லா வெற்றி கூட்டணி தான். எதனால எங்கள் ராஜ்யசபா சீட்டு கொடுக்குறோம் அதெல்லாம் இல்லை. இது நல்ல கூட்டணி தான், வெற்றியான கூட்டணி தான். வெற்றியான கூட்டணி தானே. நாங்கள் ஏடிஎம்க்கு பார்த்தோம், இது வரை டிஎம் வந்ததில்லை. இந்த மாதிரி எங்களுக்கு ராஜ்யசபா எதுவும் கொடுக்குற எம்பி யாருமே இல்லை. நாங்கள் ஒரு ஆள் தான் கூட்டணி இருந்தோம் ஏடிஎம்க்கு கூட. எங்களுக்கு எங்கள் தலைமை என்ன சொன்னதோ அது கரெக்டான முறை, அதே மாதிரி மக்களோட ஆதரவோடு சொல்லியிருக்காங்க. நாங்கள் நல்லா வரவேற்கிறோம். ஆனால் விஜயகாந்த் சார் உயிரோடு இருந்த வரைக்கும் திமுக கூட கூட்டணி போனதே இல்லை. அவங்கள எதிர்த்து தான் அரசியலே பண்ணியிருக்காரு. இன்னைக்கு அலைன்ஸ் வச்சுருக்காங்க. இந்த அலைன்ஸ் எப்படி பார்க்குறீங்க? அலைன்ஸ் நல்ல கூட்டணி தாங்க. இல்லைண்ணே, நான் என்ன கேட்குறேன்னா, விஜயகாந்த் சார் உயிரோடு இருந்த வரைக்குமே இவங்களை எதிர்த்து தான் அரசியல் பண்ணியிருக்காரு, திமுக எதிர்த்து தான் அரசியல் பண்ணியிருக்காரு. அது ஒரு டைமு. இன்னைக்கு நாங்கள் தலைமையில் என்ன சொல்லியிருக்காங்களோ அதை செஞ்சுறதுக்கு நாங்களும் கூட்டணி ஆதரிக்கிறோம். நாங்களும் ஓட்டு போகிறதுக்கு கண்டிப்பாக வருவோம். இந்த கூட்டணியை பற்றி அந்நியர் எங்களை ஒப்பனை கேட்டு ஒவ்வொருத்தராக கேட்டு பகுதி செயலாளர்லேருந்து வட்ட செயலாளர், மாவட்ட செயலாளர், அத்தனை பேரும் மாவட்ட நிர்வாகி அத்தனை பேரும் கேட்டு தான் திமுக அலைன்ஸ் வச்சுருக்காங்க. இப்போது திமுக கூட்டணியை வச்சதுனால கேப்டனுக்கு ஒன்றா அப்போ இருந்திருக்கலாம். அப்போ கலைஞர் எதிர்பார்த்தாரு கேப்டனை. அப்போ எதிர்பார்க்கும் போது கேப்டன் அதை வெறுத்தார். இப்போதைக்கு திமுக அலைன்ஸ் வச்சாதான் நல்லதுன்னு சொல்லி நாங்கள்லாம் ஒப்பனை கொடுக்கும்போது திமுக அலைன்ஸ் வச்சுருக்காரு. கூட தான் அதிமுக கூட தான் ராஜ்யசபா கொடுக்கணும்னு கொடுக்கலன்னு ஏமாற்றிட்டாரு. அதே மாதிரி தம்பி பிரபாகரன் ஜெயிக்க வேண்டியதை இவங்க தோக்கடிச்சிட்டாங்க. இது திமுக சதி கிடையாது, இது அதிமுக முழுக்க அதிமுக சதி. இப்போ அதே மாதிரி அம்மையார் இருக்கும்போது கூட தான் கேப்டன் குடிச்சிட்டு தான் சட்டசபைக்கு வரான்னு சொன்னார். அப்போ அவங்க அந்த அம்மா குறை சொல்லலையா? அப்போ அதிமுக குறை சொல்லலையா? அவங்க குறை சொன்ன கட்சி தானே இது. அதனால் இப்போ திமுக சந்தோஷமாக நாங்கள் ஏற்றுக்குறோம். இதை எங்களுடைய கட்சியோட வளர்ச்சி எழுச்சியாக தான் இருக்குமே தவிர வீழ்ச்சியாக இருக்காது. எழுச்சி தான். அவங்க ஏற்கனவே மாநாடு சொன்னாங்க பார்த்தியா, அது உண்மை. முடிவு பண்ணிட்டுன்னு என்ன, அது உண்மை. அது காத்திருந்து பொறுமையாக சொன்னாங்க. இந்த பத்திரிகையாளரும் ஊடகங்களும் நம்ம அது ஒரு தவறாக சித்தரித்து இது பண்ணுறாங்க. அதெல்லாம் உண்மை கிடையாது. என்ன, இதுதான் உண்மை. தேமுதிக இனி வளர்ச்சி தான். இந்த கூட்டணி மக்கள் விரும்பிய கூட்டணி, தொண்டர்கள் விரும்பிய கூட்டணி. இவ்வளோ நாங்கள் எதிர்பார்த்த கூட்டணியை எங்கள் அண்ணி வச்சுருக்காங்க. நாங்கள் இதை தான் விரும்பிக்கிட்டு இருந்தோம் இவ்வளோ நாளாக. அவங்க துரோகி தாங்க. அவங்க கட்சியில் உள்ளவங்களுக்கு அவங்க ஓபிஎஸ் இவ்வளோ நாள் இருந்திருக்காரு, அவரவே வெளியே துரத்திட்டாங்க. சசிகலாமா இருந்தாங்க, டிடி இருந்தார், எல்லாத்தையுமே அவங்களே வேணாம் போது நாங்கள் யாருங்க அவங்களுக்கு? ஆமாம், அது மாதிரி தான் பார்க்கணும். அவங்க கட்சியில் ஒற்றுமை இல்லை, அப்புறம் நமக்கு எப்படி காலவாரி விட்டுருவாங்க? அவங்க கூட கூட்டணி வைக்காத ரொம்ப பெருமைக்குரிய விஷயம். அது திருப்திலாம் எதுவுமே கிடையாது. எங்கள் கேப்டன் அமெரிக்கா உடம்பு சரியில்லாத வரும்போது கொண்டு போய் நேரடியாக கலைஞர் சமாதியில் தான் போய் காலையில் ஃப்ளைட் அவுட் இறங்கணுன்னே நேரடியாக போனார். போய் அவருக்கு மரியாதை செலுத்தி தான் வீட்டுக்கு வந்தார், எங்கள் அலுவலகத்துக்கே வந்தார். கேப்டனே இருந்தாலும் இப்போ சுச்சுவேஷனுக்கு அவங்க கூட கூட்டணிக்கு தான் போயிருப்பார். அதனால கேப்டன் அப்படின்றதெல்லாம் நீங்கள் சொல்கிறது ஒன்றும் புரியல. நாங்கள் 2016 கேப்டன் சேர வேண்டிய கூட்டணி அதை தவிர்த்து விழுந்தது. அது எப்படின்னா பால் நழுவி விழுது அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. அது தவறிடுச்சு. ஆனால் இந்த வாட்டி எங்கள் அண்ணியார் நல்ல ஒரு சஜஷன் எடுத்திருக்காங்க. நல்ல ஒரு கூட்டணி அமைஞ்சிருக்கு. திமுகன்றது கலைஞர் அவருக்கு ஒரு உயிர். எப்படின்னா கேப்டனுக்கு கலைஞர் தான் கல்யாணமே பண்ணி வச்சார். அப்படி இருக்கும்போது நடுவில் அரசல் புரசலாக எதனா ஒன்று நடந்திருக்கு. அதனால் அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஆனால் விஜய் கேப்டனுக்கு கண்டிப்பாக இந்த கூட்டணி சம்மதம் தான். சம்மதம் இல்லைன்னா சொல்ல முடியாது, சம்மதம் தான். அவரோட ஒரு பிரார்த்தனை இல்லாமல் இந்த கூட்டணி சேர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. கண்டிப்பாக அவரோட பிரார்த்தனை இருக்குது. இல்லாமல் அந்நியார் இந்த முடிவு எடுக்க மாட்டாங்க. இன்னைக்கு இருந்தாலுமே பல்வேறு கட்டங்களில் விஜயகாந்த் சார் எதிர்த்து பேசியிருக்காரு. இன்னைக்கு அவங்ககிட்டே போகிறது நல்லா இருக்குமா? இல்லை, அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க. எங்கள் அரசியல்லாம் 4 பேர் பேசுவாங்க, 4 பேருக்கு விழுவாக பேசுவாங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அரசியலில் வரும் போவோம், அதெல்லாம் பார்த்தா அரசியல் பண்ணவே முடியாது. இப்போ எங்களுக்கு கிடைச்ச கூட்டணி மாபெரும் வெற்றி கூட்டணி. கண்டிப்பாக நாங்கள் வெற்றி பெறுவோம். 10 சீட்டு கொடுத்துருக்காங்க, நான் 15 சீட்டாக கொடுத்தா கூட நாங்கள் 15 சீட்டுமே கண்டிப்பாக வெற்றி பெறுவோம். அதிமுக ஆளுமை இல்லை, அதனால் பலமான
ஆளுங்க யாரும் இல்லை. அதனால் வந்து அவங்களே ஒவ்வொருத்தராக ஒரு மினிஸ்டரும் ஒரு எம்பியும் எல்லாருமே வந்து நீங்கள் பாருங்களேன், எம்எல்ஏலாம் நிறைய பேர் பிரிஞ்சு போயிட்டே இருக்காங்க. ஆனால் இதே வந்து திமுகவில் பிரியல. அதே மாதிரி எங்கள் கட்சியில் யாரும் அவ்வளோ போகல, பிரியல. அதனால் நாங்கள் பொதுவாகவே எனக்கு வந்து திமுக கூட கொட்டினி ஓகே. இந்த முறை வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? வெற்றி வாய்ப்பு அமோகமாக இருக்கும். ஆமாம், 2வது முறையில் நாங்கள் நிற்கிறோம். இந்த வாட்டி கண்டிப்பாக நாங்கள் எம்எல்ஏ கண்டிப்பாக ஜெயிப்போம். சார் இது வந்து 2016 தலைவரை பர்சனலாக என்கிட்ட சொன்ன விஷயந்தான். போன வாட்டியும் 2016 என் ஒய்ஃபு கும்மிடிப்பூண்டி மனு தாக்கல் பண்ணாங்க, நான் மாதவரம் பண்ணேன். அப்போ வந்து தலைவர்கிட்ட நாங்கள் சீட்டு கேட்கும்போது கும்மிடிப்பூண்டிலாம் கிடைக்காது, மாதவரம் பண்ணித்தரேன், நமக்கு வந்து கூட்டணி திமுக கூட்டணி தான் பேசிகிட்டு இருக்கோண்டா அப்படின்னு சொன்னார். தலைவர் ரொம்ப விரும்பினார். கலைஞர் அப்படின்னாவே நம்ம கேப்டனுக்கு வந்து உயிர். ஏன்னா அவர் ஆரம்ப காலத்துலேருந்து கேப்டன் வந்து திமுகவில் தான் இருந்தார். அந்த காலத்தில் படங்களை கூட கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆளு கருப்பு கண்ணு சிவப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா. அவருக்கு கலைஞர்னாவே ரொம்ப பிடிக்கும். திருமணம் கூட அவர் தான் செஞ்சு வச்சார். காலத்து சூழ்நிலை அப்போ வந்து கட்சி ஆரம்பித்த புதுசில் வந்து ஆளுங்கட்சி திமுகன்றதால அதை தான் எதிர்த்து அரசியல் பண்ண வேண்டிய சூழ்நிலை. ஆனால் கேப்டன் வந்து கட்சி ஆரம்பித்தது யாருக்காகறானா, யாரை எதிர்த்துறானா, அன்புமணி வந்து அப்போ வந்து மேலே எம்பியாக ஆக்கிட்டாங்க, திமுகவில் தான் ஆக்குனாங்க. அப்போ கள்ளக்குறிச்சியில் வந்து ஏஆர் முருகதாஸோட கல்யாணத்துக்கு தலைவர் போயிருக்கும்போது இந்த கேள்வி கேட்டார். மக்கள்கிட்ட போயிட்டு தேர்தலில் வந்து வாக்கு சேகரிக்காமல் இவங்க வந்து கட்சி பேஸ் பண்ணி இவங்க மேலவையில் போயிடுறாங்க, மக்கள்கிட்ட போய் இவங்க யாரும் தேர்தலில் போட்டிடுறதுன்னு கேள்வி. அப்போ வந்து கஜேந்திரா படத்தை வெளியிட முடியாமல் பாமகக்காரங்க ரொம்ப பிரச்சனை பண்ணாங்க. நான் கூட பார்த்தீங்கன்னா ராமதாஸ் குடும்பத்தை கொடுத்து ஜெயிலுக்கெலாம் போயிருக்கேன். அதனால் அப்போ கட்சி ஆரம்பிச்சது பாமக எதிர்த்தா, திமுக எதிர்த்துன்னு இப்போ பிஜேபியில் சும்மா சொல்லிட்டு இருக்காங்க. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். எங்கள் அண்ணியார் வந்து கேப்டனோட மனைவி. ஒரு கணவனோட மனப்பிரதிபலிப்பு, கணவனோட எண்ணம் மனைவிக்கு தெரியாமல் உங்களுக்கு எப்படிங்க தெரியும்? நாங்கள் கட்சிக்காரங்க, எங்கள் கட்சிக்காரங்க யாருன்னா சொன்னாங்களா கேப்டன் வந்துட்டு திமுக கூட போக பிடிக்கலன்னு? நீங்கள் உங்களுக்கு வயிற்றுச்சல், தோல்வி பயம், வேறு வழி இல்லை, ஏதாச்சும் ஒன்று போட்டு மக்கள்கிட்ட குழப்பணும் அப்படின்றதால பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இந்துக்கள் நிறைந்த நாடு, இந்தியா இந்துக்கள் நிறைந்த நாடாக இருந்தாலும் பிஜேபிக்கு மட்டும் தமிழ்நாட்டில் ஓட்டே விடாதுங்க. ஏன்னா இது வந்து அப்போதுலேருந்து திராவிட நாடு கொண்டு போயாச்சு. அதே மாதிரி அவங்க சொல்கிறாங்கல்ல கேப்டன் ஆன்மா மன்னிக்காதுன்னு. கேப்டன் ஆன்மா இருக்குது ஒத்துக்கிறியா? அப்போ அவர் போகணும்னு நினச்சது கொண்டு போய் சேர்த்துட்டாராங்களே. எங்களை திமுக கூட தான் போகணுன்றது கேப்டனோட ஆன்மா. அன்றைக்கே 2016 கேப்டன் உயிரோடு இருக்கும்போது சொன்னார். இன்றைக்கி அவர் ஆன்மாவாக இருந்து எங்களை வழிநடத்தி கொண்டு போயிட்டுருக்காரு. இன்றைக்கி உலகத்தில் எவ்வளோ தலைவர்கள் இறந்துருக்காங்க, எந்த இடத்துலாச்சும் அவங்கள ஆலயம் வச்சு கொண்டாடுறாங்களா? தமிழ்நாட்டு மக்கள் கேப்டனை வந்து தெய்வமாக ஆலயம் வச்சு கொண்டாடுறாங்க. அவருடைய ஆன்மாவுடைய ஆசையோடு தான் நாங்கள் திமுக பக்கம் போயிருக்கோம். பிஜேபிக்கு வயிற்றுச்சல், பயம், தோல்வி பயம் வந்துச்சு. எல்லாருமே எதிர்பார்த்தது என்னன்னா விஜய் அவர்கள்ட்ட போவீங்களோன்னு ஒரு ஐடியா இருந்தது. மக்களும் அங்கங்கன்னு பேசுனாங்க விஜய் கிட்ட போயிடுவாங்கன்னா, ஏன் போகல கடைசி நிமிஷத்தில்? சார் நாங்கள் வந்து சீனியர். அன்னைக்கு வந்து அவர் வந்து படத்தை எடுத்து தோல்வியை கண்டு குடும்பமே நடு ரோட்டில் வரும்போது எஸ்ஏசி அவங்க அப்பா வந்து எங்கள் கேப்டன் கிட்ட வந்து நின்று எங்கள் பையனை வாழ்வு கொடுங்கன்னு கேட்டதால தான் தலைவர் வந்து செந்தூர பாண்டி படம் ஃப்ரீயாக நடித்து கொடுத்தாரு. அந்த நன்றி விசுவாசம் அவர் கிடையாது. எங்களுக்கு ஆரம்ப காலத்திலேருந்து விஜயை வந்து ஏன் பிடிக்காது அப்படின்னா, தலைவர் கட்சி ஆரம்பிக்கும் போது அவரும் அவரோட ரசிகர்கள் யாருமே தலைவருக்கு ஓட்டு போடல, சப்போர்ட்டும் பண்ணல, குரலும் கொடுக்கல. அவரே கூட திமுக தாங்க ஓட்டு போட்டார். இன்றைக்கி தாங்க திமுக எதிர்க்கிறாரு. கருப்பு சிவப்பு சைக்கிளில் தானே வந்து ஓட்டு போட்டார். அவர் வந்து அவருக்காக கட்சி ஆரம்பித்தாரா இல்லை வேறு யாருக்காக கட்சி ஆரம்பித்தாரோ அவருக்கு தான் தெரியும். அவருக்கு தக்க பாடத்தை அவருடைய தங்கைகள் தம்பிகளை கொடுப்பாங்க. விஜய்கிட்ட போகாத காரணம் வந்து அவர் தேடி வந்திருக்கணும். எங்களை தேடி அவர் வந்திருந்தாருன்னா சரி ஓகே நாங்கள் ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பாக இருந்திருக்கோம். அவர் பிடிக்காத ஆள் கிடையாது. அவர் சப்போர்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் தயாரான சூழ்நிலை தான் இருந்தது. ஆனால் வந்தனாக்கா அவர் நாங்கள் போயிட்டு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி அவர் நினச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். அது நாங்கள் வந்து சரியாக ஏற்றுக்கப்படலை.